தருமபுரியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நல்லம்பள்ளி, அதியமான் கோட்டை, ஆட்சியர் அலுவலகம், பழைய தருமபுரி, தோக்கம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. கடந்த வாரம் முழுவதும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் தற்பொழுது பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். அரியலூர் சுற்றுவட்டாரத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. பொய்யாதநல்லூர், ராயம்புரம், செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. கெங்கப்பள்ளி, தம்மம்பட்டி, வீரகனூர், தரைவாசல், மணிவிழுந்தான் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரமாக மழை பொழிந்தது. கோடை வெயில் தாக்கிய நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், செட்டிப்புனூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் நியூ டவுன் பைபாஸ் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள், மரங்கள் சரிந்ததால் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் தபால் நிலைய இணையதள கோபுரம் சரிந்து விழுந்தது. மேலவாசல் பகுதியில் தபால் நிலையம் முன்பு இருந்த டவர் பலத்த காற்றில் சரிந்து அருகில் இருந்த மின்கம்பம் மற்றும் மின் வயர்கள் மீது விழுந்தது. இதனால் அப்பகுதியில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. டவர் சாலையில் விடாமல் மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மின்துறையினர் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் எட்டயபுரம், நாலாட்டின்புதூர், இனாமணியாச்சி, திட்டங்குளம், மந்தித்தோப்பு உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. கடும் வெப்பத்திற்கு இடையே மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. ஏரிச்சாலை, அண்ணாநகர், மூஞ்சிக்கல், பாம்பார்புரம், வட்டக்கானல் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. தொடர் மழையால் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்தது. பல்லவர் கால சிற்பங்களான அர்ஜுனன் தபசு, 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை, கடற்கரை கோயில் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் பார்வையிட்டனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் புராதன சின்னங்களை ரசித்த அவர்கள் கடற்கரையில் குளித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் நடக்கும் 63வது மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பாம்பன் பாலம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கோபுரம், ஜல்லிக்கட்டு காலை உள்ளிட்ட உருவங்கள் லட்சக்கணக்கான கொய் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து புகைப்படம் எடுத்தனர். ரோஜா பூங்காவில் டால்பின், முயல் போன்ற புதிய மலர் வடிவங்களையும் சுமார் 15,000 ரோஜா செடிகளையும் மக்கள் ரசித்து பார்த்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் முதன்முறையாக மாங்கனி கண்காட்சி நடைபெற்றது. மல்கோவா, பங்கனப்பள்ளி, சர்க்கரக்குட்டி, மல்லிகா, நீலம் உள்ளிட்ட 17 வகை மாங்கனிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. மாங்கனிகளில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய உணவுப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இங்க வந்ததுல எங்களுக்கு தெரியாத வகையான மாங்கனிகள் தெரிஞ்சிருக்குது. எவ்வளோ டேஸ்டா இருக்குது, இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே எங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருக்குது. கரூர் மாவட்டம் குளித்தலை மகாமாரியம்மன் கோயில் வைகாசி பெருந்திருவிழாவின் நிறைவு நாளில் கம்பம் ஆற்றல் விடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கம்பம் ஊன்றுதலுடன் விழா தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்த நிலையில் நிறைவு நாளான சனிக்கிழமை அம்மன் முத்துப்பல்லக்கில் பவனி வந்தார். தொடர்ந்து வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க கம்பம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் காவேரி ஆற்றங்கரையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கம்பம் ஆற்றில் விடப்பட்டது. கோடை சீசனை முன்னிட்டு உதகை மலை ரயிலில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். குன்னூரிலிருந்து உதகைக்கு செல்லும் சிறப்பு மலை ரயிலில் பயணிக்க உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரயிலில் பயணம் செய்தபோது மலைகள், பள்ளத்தாக்குகள், குகைகள் மற்றும் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி சென்றனர். மேலும் மலை ரயிலில் இருந்தவாறு புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர்.
காரைக்கால் கடலில் ஜெல்லி மீன்கள் கடித்து 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். வார விடுமுறை நாளில் காரைக்கால் கடற்கரைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். அப்போது ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி ஆழமான பகுதிக்கு சென்று குளித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திரௌபதி அம்மன் ஆலயத்தில் துரியோதனன் படுகடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேல் சீஷமங்கலம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் நடந்த அக்கினி வசந்த விழாவில் பாஞ்சாலி சபதம் துரியோதனன் படுகடும் நிகழ்வை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சிவன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. கண்டவராயன்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் இக்கோவில் வைகாசி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் மணமகனாக சுந்தரேஸ்வரரும் மணமகனாக மீனாட்சி அம்மாளும் திருமண கோலத்தில் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையொட்டி தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்திருந்தனர். பக்தர்களின் வருகையால் மலைக்கோவில் முதல் அடிவாரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேடு கிராமத்தில் தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. செம்மேடு கிராமத்தில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஒயிலாட்டம் நடைபெற்றது. இதையடுத்து கொங்கு பகுதியின் காவல் தெய்வமான கருப்பராயன் சுவாமியின் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. அப்போது பக்தர்கள் தங்களை மெய்மறந்து சாமியாடினர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருவோரிடம் வாகன டோக்கன் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடப்பதாக பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக வெவ்வேறு இடங்களில் வாகன காப்பக வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வாகன காப்பகம் இல்லாத திருப்பரங்குன்றம் மகளிர் காவல் நிலையம் அருகே நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு சரவண பொய்கை வாகன காப்பக ரசீதை கொடுத்து சட்டவிரோதமாக வசூல் வேட்டை நடத்தப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவில் நிர்வாகமோ காவல்துறையோ இதனை கண்டுகொள்வதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் பிரசாதங்கள் விற்பனையில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் பிரசாத விற்பனை நிலையங்களில் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தின் விதிகளின்படி பிரசாதம் வழங்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கொறடா நியமன மனுக்கள் மீது தீர்ப்பு வழங்கும் போது தான் நடுநிலையோடு பணியாற்றினா இல்லையா என்பது தெரியவரும் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நடுநிலையிலிருந்து பணியாற்றுகின்றேனா இல்லை என்பதை நான் தீர்ப்பு வழங்குகிற போது இந்த நாடே தெரிந்து கொள்ளப் போகிறது. அப்படி குற்றம் சுமத்துகின்றவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே காவிரி ஆற்றில் நள்ளிரவில் மணல் கொள்ளை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிங்கம்பேட்டை காட்டூர் பகுதியில் காவிரி ஆற்றில் இரவு நேரங்களில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிராக்டர் வாகனங்களை பயன்படுத்தி மணல் எடுத்துச் செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. கதவணை மின் நிலையத்தில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் ஆற்றில் மணல் அதிகமாக தேங்கியிருப்பதை பயன்படுத்தி இந்த சட்டவிரோத செயல் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அதிமுக திமுக இடையே திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி என்றும் அதற்கு சுயமாக வாழும் தகுதி கிடையாது என அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சித்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், பிரதமர் மோடி கூறிய அதே வார்த்தைகள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறிய வார்த்தைகளை இன்பதுரை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். மேலே சண்டை கீழே கூட்டணியா என்றும் மாணிக்கம் தாக்கூர் வினவியுள்ளார்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஏற்கனவே போதை மாத்திரை விற்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர்கள் அளித்த தகவலின்படி ராசிபுரத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், கண்ணன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் மூலம் ஒரே நாளில் 84 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குற்ற பின்னணி மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான சிறப்பு சோதனையில் ஒரே நாளில் 84 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களிடம் இருந்து 5 கிலோ கஞ்சா, 3.5 கிராம் மெத்தபெட்டமைன், 2.5 கிலோ குட்கா உள்ளிட்டவை காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்து நட்பை பரிமாறிக்கொண்டனர். வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் ஒருங்கிணைந்த இவர்கள் தங்களுக்கு பாடமெடுத்த ஆசிரியர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். கால் நூற்றாண்டை கடந்து தங்களது நண்பர்களையும் ஆசிரியர்களையும் ஒரே இடத்தில் சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர். மகிழ்ச்சின்னா ரொம்ப அளவு காணாத மகிழ்ச்சி. இது அவ்வளோ பெரிய சந்தோஷம். இது எங்களுக்கு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே யானைகள் நடமாட்டம் இருப்பதால் ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். உப்பட்டி, பெருங்கரை பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் இருப்பதை கண்ட வனத்துறையினர் இருசக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்க்கவும், இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். குடியிருப்புகள் அருகே யானை நடமாடினால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி பகுதியில் சட்டவிரோதமாக கற்களை வெட்டி கடத்திய 2 வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மலைச்சிந்து பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் அனுமதியின்றி கற்களை வெட்டி எடுத்த லாரிகளில் கடத்தப்படுவதை கனிமவளத்துறை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதையடுத்து ஒரு டிப்பர் லாரி, கற்கள் துளையிடும் கம்ப்ரசர் டிராக்டர் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். வாகனங்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கற்கள் கடத்தல் குறித்து விசாரிக்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கோயில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அய்யன்ராஜாப்பட்டியில் உள்ள காளியம்மன் மற்றும் அய்யனார் கோயில் வைகாசி கொடை விழாவை முன்னிட்டு ஆற்றில் கரகம், முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அம்மன், விநாயகர், கருப்பசாமி, அய்யனார் உருவத்துடன் அமைந்த முளைப்பாரியுடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். வேலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சாதனை படைத்தனர். 14 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பூமிகா, 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் வேலூரைச் சேர்ந்த ஹான்சினா ஆகியோர் பதக்கம் வென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரில் உள்ள சேவக பெருமாள் அய்யனார் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவகங்கை சமஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவிலில் வரும் 28ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம், ஜூன் 1ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலித்ததை தட்டி கேட்ட வாடிக்கையாளரை டாஸ்மாக் ஊழியர் தாக்கியதாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலமருதூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதன் காரணம் கேட்டு டாஸ்மாக் ஊழியரிடம் வாக்குவாதம் செய்து அதை வீடியோவாக வாடிக்கையாளர் பதிவு செய்துள்ளார். இதில் இரு தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டு தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. கோவை மாவட்டம் பேரூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானையை பொதுமக்கள் வனப்பகுதிக்குள் விரட்டினர். நள்ளிரவு நேரத்தில் காளம்பாளையம் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை யானை திடீரென குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. யானையின் சத்தம் கேட்டு ஓடிவந்த அப்பகுதி மக்கள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அதனை விரட்டினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 62 வயது முதியவர் கைது செய்யப்பட்டார். வள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கண்ணியப்பன் என்ற முதியவர் வடை வாங்கி தருவதாக கூறி 11 வயது சிறுமியை அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் கண்ணியப்பனை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் தடை செய்யப்பட்ட 150 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 75,000 ரூபாய் மதிப்புள்ள 8 மூட்டை குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக காவிரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 65 வயதான முருகேசன் கைது செய்யப்பட்டார். ஒடிஷாவிலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த 4 பேர் விருதாச்சலத்தில் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் விருதாச்சலம் ரயில்வே நிலையத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் கருவேப்பிலங்குறிச்சியைச் சேர்ந்த சிவசக்திவேல் உள்ளிட்ட 4 பேரை பிடித்து அவர்களின் உடைமைகளை பரிசோதித்ததில் 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லையளித்த தாவேக நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். 21 வயதுடைய தாவேக நிர்வாகியான கண்ணன் என்பவர் தனது பாட்டி வீட்டில் தங்கி பெயிண்டர் வேலை பார்த்து வருகிறார். இவர் சனிக்கிழமை இரவு 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லையளித்ததாக மாணவியின் பெற்றோர் கண்ணனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து போக்சோ வழக்கில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூரில் உள்ள கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது உணவுப் பொருட்களில் காலாவதி தேதியை முறையாக ஒட்டி வைக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து பெட்ரோல் பங்கிலும் அமைச்சர் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே திருமணமான 6 மாதத்தில் புதுப்பெண் உயிரிழந்த விவகாரத்தில் கணவர் உட்பட 5 பேரை கைது செய்ய வலியுறுத்தி பெண்ணின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜீவலட்சுமி சோழவரம் சிப்காட்டில் பணியாற்றும் ஜீவானந்தத்திற்கு 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. சனிக்கிழமை மதியம் நெஞ்சுவலியால் ஜீவலட்சுமி இறந்துவிட்டதாக அவரது மாமியார் கங்கா உறவினருக்கு தகவல் கூறியுள்ளார். இந்நிலையில் வரதட்சணை கேட்டு ஜீவலட்சுமியை அடித்து துன்புறுத்தி தூக்கிலிட்டு கொண்டதாக செய்யாறு மருத்துவமனை முன்பு பெண்ணின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஜீவலட்சுமியின் கணவரை கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி அருகே தண்ணீர் தேடி நெடுஞ்சாலை பகுதிக்கு வந்த மான் வாகனம் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னச்சேலம் வனக்காப்புக்காடு பகுதியில் இருந்து வெளியேறிய புள்ளிமான் தண்ணீர் தேடி அங்குமிங்கும் சுற்றித் திரிந்த நிலையில் வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்டு துடிதுடித்து உயிரிழந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சளிவயல் பகுதியில் வீட்டு வாசலில் உலா வந்த சிறுத்தை கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த கோழிகளை வேட்டையாட முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த சிறுத்தை கோழிகளை கண்டதும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து தாக்க முயன்றது. ஆனால் இரும்பு கூண்டில் இருந்ததால் கோழிகளை பிடிக்க முடியாமல் சிறுத்தை அங்கிருந்து ஓடியது. இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. கோவை சூலூரில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வழக்கில் 2 பேர் கைதான நிலையில் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கித் தருவதில் அரசு உறுதியாக இருப்பதாக கூறினார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி தரதில் அரசும் உறுதியா இருக்குது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள காண்டூர் கால்வாயில் தவறி விழுந்து இறந்த ஆண் யானையின் உடல் மீட்கப்பட்டது. சனிக்கிழமை மாலை கால்வாயில் தவறி விழுந்த யானை நீரில் மூழ்கி உயிரிழந்தது. நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை அணை பகுதியில் ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் அதன் உடல் ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டது. சுமார் 40 வயது மதிக்கத்தக்க அந்த ஆண் யானையின் உடலை வனத்துறையினர் மற்றும் வன மருத்துவக் குழுவினர் இணைந்து உடற்கூறாய்வு மேற்கொண்டனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் திமுக நிர்வாகியின் வீட்டில் 35 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகி ராஜேஸ்வரி என்பவர் கடந்த மாதம் 30ஆம் தேதி மகளுடன் ஓசூருக்கு சென்ற நிலையில் வீடு பூட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் அவரது மகன் பாலகுமாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து பாலகுமார் வந்து பார்த்தபொழுது பீரோவில் இருந்த நகை மற்றும் பணம் திருடப்பட்டிருப்பது உறுதியானது. இதுகுறித்து செம்பியம் காவல் நிலைய காவலர்கள் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இடப்பிரச்சினை வழக்கில் காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதூர் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் ரவி இடையே இடப்பிரச்சினை காரணமாக கடந்த மே 13ஆம் தேதி தகராறு ஏற்பட்டது. அப்போது இரும்பு கம்பியால் தாக்கியதில் பிரேம்குமார் காயமடைந்தார். இது தொடர்பாக ரவி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினரையும் கைது செய்ய கோரி பிரேம்குமார் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாமக்கல்லில் 2வது நாளாக முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்துள்ளது. மீன்பிடி தடை காலத்தால் நுகர்வு அதிகரிப்பு, கோடை வெயிலால் முட்டை உற்பத்தி பாதிப்பு, ஏற்றுமதி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் முட்டை கொள்முதல் விலையை 5 காசுகள் உயர்த்தி ஒரு முட்டை ₹5.70 நிர்ணயம் செய்து நாமக்கல் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீ விதித்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேல் சீசமங்கலத்தில் உள்ள இந்த கோவிலில் 20 நாட்களுக்கு முன்பு அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் உச்ச நிகழ்ச்சியான அக்னி குண்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் தீ மிதித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வடமாடு மஞ்சு விரட்டு திருவிழா நடைபெற்றது. பெத்தாச்சி குடியிருப்பு மாயாண்டி சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 17 காளைகள் பங்கேற்றன. ஒரு காளைக்கு 9 வீரர்கள் வீதம் 153 காளையர்கள் பங்கேற்க காளைகளை அடக்கினர். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் கொட்டப்படும் குப்பைகளால் அண்ணாமலையார் கோயில் கோசாலை பகுதியில் பராமரிக்கப்படும் பசுக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிரிவல பாதையில் பக்தர்கள் வீசும் பிளாஸ்டிக் மற்றும் பிற குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி இரவு நேரங்களில் கோசாலை அருகே கொட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அந்த குப்பைகள் எரிக்கப்படுவதால் உருவாகும் நச்சுப்புகை பசுக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் துண்டியில் சாலையில் சுற்றித் திரிந்த காட்டெருமையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சுற்றித் திரியும் காட்டெருமையை வனத்திற்குள் அனுப்ப வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல், நீலகிரி உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களில் வாழும் இந்த வகை காட்டெருமைகள் தொண்டி பகுதிக்கு எப்படி வந்தது என கேள்வி எழுப்பி வருகின்றனர். சென்னை பூந்தமல்லி அருகே விபத்து வழக்குகளில் பறிமுதல் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவலர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இருசக்கர வாகனங்கள் சென்னேர்குப்பம் பைபாஸ் சர்வீஸ் சாலை அருகே உள்ள இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. வெயில் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உத்தரங்கோடு பகுதியில் மளிகை பொருட்கள் ஏற்றிச் சென்ற ஆட்டோ சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தலைகுப்புற கவிழ்ந்தது. மேல்புறம் அருமனை சாலையில் நிகழ்ந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் வாகனத்தின் அடியில் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடிய நிலையில் அப்பகுதி மக்கள் மற்றும் பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் இணைந்து அவரை மீட்டனர். இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதையடுத்து இருவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.